காஞ்சி மகாபெரிவா உலக மகா அதிசயமா ஒரு காசி யாத்திரை பண்ணினத்தை பார்த்தோம். 21 வருஷம் காசி யாத்திரை பண்ணினா. அந்த காசி யாத்திரையில பல சிரமங்கள், ரொம்ப இவ்வளவு விஸ்தாரமா யாத்திரை பண்ணியிருக்கா. பல ஊர்களுக்கு, பல க்ஷேத்திரங்களுக்கு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார், ஒரிசா முதலான இத்தனை மாநிலங்கள்லையும் விஸ்தாரமா யாத்திரை பண்ணினா. அதுவும் பல இடங்கள் முக்காவாசி கால்நடையாவே வேற நடந்து போனா. அந்த சிரமம்லாம் பெரியவாளுக்கு கொஞ்சம் இருந்தது. இருந்தாலும் அந்த சரீர பிரஜை கிடையாது, அதெல்லாம் பாராட்டின கிடையாது. ஆனா என்ன பண்ணினா பெரியவா, கல்லூருங்கிற இடத்துல 6 மாசம் காஷ்ட மௌனம். இது 6 மாசம் அப்படிங்கிறது அப்புறம்தான் தெரியும். முதல்ல இந்த பூர்த்தி பண்ணிட்டு கும்பகோணத்துல பூர்த்தி பண்ணிட்டு கல்லூருக்கு போனா, கல்லூர்ல போய் மௌன விரதத்தை ஆரம்பிச்சா. காஷ்ட மௌனம் அப்படின்னா மௌனத்துல 2 வகை. வாய் மட்டும் பேசாத இருக்கிறது, இது மௌனம், சாதாரண மௌனம். ஆனா என்ன பண்ணுவோம், நாம கம்யூனிகேட் பண்ணுவோம் அடுத்தவாளோட. ஜாடையில இப்படி கையாட்டுறது, கால தீர்த்தம் கொண்டு வாங்கிறது, அப்படிங்கிறது இப்படிங்கிறது, இங்க வராதுங்கிறது, போங்கிறது, இது மாதிரிலாம் நம்ம ஜாடையில அபிநயத்தை பண்ணுவோமோ இல்லையோ. இப்படி பண்றது சாதாரண மௌனம். வாய் மட்டும் பேசாது, ஆனா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்போம். காஷ்ட மௌனம் அப்படின்னாக்க இந்த ஜாடை எல்லாமும் ஒண்ணுமே இருக்காது. காஷ்டம்னா கட்டைன்னு அர்த்தம். மரக்கட்டை, அதுவும் பட்டு போன கட்டை, உளுத்த கட்டை எப்படி இருக்கும்? ஒன்றும் பண்ணாது. அது மழையில காஞ்சாலும் சரி, மழையில நனைஞ்சாலும் சரி, வெயில்ல காஞ்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணாது. இதே பச்சை மரத்தை கட்டையா வெட்டி போட்டிருந்தோம்னா ஒரு மழை அடிச்சு நனைஞ்சு உடனே வெயில் அடிச்சுன்னா துளுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பட்டைக்கட்டைனா ஒண்ணுமே பண்ணாது, காஷ்டம் மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் இருக்கார் பரமேஸ்வரன். எப்படி இருக்காருன்னு வேதம் சொல்றது. ஸ்தானவே நமஹா அப்படிங்கிறது. ஸ்தானுன்னாலும் இதே இந்த கட்டை தான். அப்படி போட்டது போட்டபடி இருக்குது. ஏன்னா பிரம்ம மொழி ஆடாது, அசங்காது, அப்படியே இருக்கு. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத அப்படி காஷ்டமா இருக்கிறது, கட்ட மாதிரி கிடக்கிறது தான் காஷ்ட மௌனம். பெரிவா இந்த காஷ்ட மௌனத்துல இருந்தா ரொம்ப சிரமமா இருக்கும். அப்புறம் பல சந்தர்ப்பங்கள்ல பெரிவா இந்த காஷ்ட மௌனத்துல இருப்பா. இந்த காஷ்ட மௌனத்துல இருக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா கூட இருக்கிறவாளுக்கு தான், பெரியவாளுக்கு இது வேணும்னு நினைச்சுக்கிறதா வேண்டான்னு நினைச்சுக்கிறதா, வேணும்னா வேணும்னு காமிக்க மாட்டா, வேண்டான்னா வேண்டான்னு சொல்ல மாட்டா, போறோம்னா போறோம்னு சொல்ல மாட்டா, இன்னும் கொஞ்சம் வேணும்னா வேணும்னு கேட்க மாட்டா. இப்படி எல்லாம் இருந்ததுனாக்க எப்படி அவளுக்கு சமமா கைங்கரியம் பண்ண முடியும், அவளுக்கு ஈடு கொடுக்க முடியும்? அப்படிதான் இருக்கும். ரொம்ப சிரமமான காரியம். ஆனா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னாரு. எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இந்த காஷ்ட மௌனத்துல தானே தட்சிணாமூர்த்தி இருக்கிற கோவில்ல. அந்த சந்நிதியில போனா மட்டும் நம்மளோட மனசு நம்மள அடியாத அடங்கிறதே. ஏன் அப்படின்னார், அங்க இருக்கிற அந்த எய்தாப்புல இருக்கிற அந்த வஸ்துக்கு எந்த ஒரு மனசும் சஞ்சலமும் அதுல எண்ணங்களும் இல்லாத சாந்தமா அமைதியா இருக்கிறதுனால, கட்ட மாதிரி இருக்கிறதுனால, நமக்கும் அங்க போனோன்னே அந்த காத்து மேல பட்டோன்னே நம்மளையும் அறியாத மனசு அடங்கிறது, நம்மளோட எண்ணங்கள்லாம் அடங்கிறது, ஆசையெல்லாம் அடங்கிறது. நமக்கும் ஒரு க்ஷண நேரத்துக்கானும் அது கிடைக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் பெரியவாள் இந்த காஷ்டமௌன சமயத்துல தரிசனம் பண்ணினோம்னா அதோட அனுபவமே தனி. பெரியவா மணிக்கணக்கா பேசின்னு இருப்பா, அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவா, அத்தை பண்ணுவா, இத்த பண்ணுவா, இதெல்லாம் இருக்கிறது ஒரு ஆனந்தம். அப்படின்னா கூட இந்த மௌனத்துல பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கும். அவ தட்சிணாமூர்த்திங்கிறதுக்கு சாட்சி. அந்த மௌனத்துல அப்படி இருக்கிற பெரியவா கூட அந்த கருணை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சமயம் இப்படி காஷ்ட மௌனத்துல இருக்கா. அப்போ தரிசனத்துக்கு ஒருத்தர் வந்தார். 2 கண்ணும் தெரியாதவர், சங்கரன்னு பேரு. அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கார். கண் தெரியாதவர் எப்படி தரிசனத்துக்கு வரார்? அவர் தான் பார்க்க முடியாது, எதுக்கு வந்தார்னு அதுதான் புரியணும் நமக்கு. ஸோ இப்போ பெரியவாளை பார்க்கணும், அனுபவிக்கணும்னா கண்ணு இந்திரியங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது இது இந்த நிகழ்ச்சியிலேருந்துலாம் தெரியும். ஏன்னா இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்து, பிரம்மானந்த வஸ்து, அதை அனுபவிக்க போறோம். அதனால அதுக்கு இந்திரிய சகாயம் வேணுங்கிறதும் இல்லை. அப்படிதான் அந்த பக்தர் வந்திருந்தார். அவர் உள்ள வந்தோன்னு பெரியவா என்ன பண்ணினா, சங்கரா வா அப்படின்னு கூப்பிட்டா அவர்கிட்ட பேசியிருந்தா. பேசினா அவரை கண்ணு தெரியாது, அவர் என்ன பண்றது அப்படின்னா உடனே பெரியவா சொன்னா தேவாரங்கத்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவாரங்கத்துக்கு சொல்லி அதுல அவர் பெரிய பண்டிதராகி அதுக்கப்புறம் இந்த தேவாரத்தை மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லி இதை மாதிரிலாம் பண்ணி அவருக்கு ரொம்ப பிரபலமாயிட்டார். தேவாரம் சங்கரன் அப்படின்னே பேரு அவருக்கு பிரசித்தமாயிடுது. அப்படி பெரியவா அவருக்கு வழிகாட்டுச்சா. இப்படிலாம் பண்ணியிருந்தா
இது மடத்துல இருந்த பார்த்தவளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன பெரியவா ஹிஸ்டரியில சரித்திரத்துல இப்படி காஷ்ட மௌனத்தை பிரேக் பண்ணி ஒருத்தரோட பேசினதே இல்லை, இப்படி பேசுறாளே அப்படின்னு. அதுல ஒருத்தர் கேட்டார், ஆச்சரியமா இருந்தது, பெரியவா அப்படி மௌனத்தை கூட விட்டுட்டு விரதத்தை கூட விட்டுட்டு அவரோட பேசினாளே அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்றா, என்ன பண்ண சொல்ற, மௌனத்துல இருக்கிறதே அவன் வந்துட்டான் என்ன பாக்குறதுக்கு. இப்ப உங்களை மாதிரி கண்ணு தெரியவா சாதாரணமா வந்து பார்த்தாக்க, நான் மௌனத்துல இருந்தாலும் என்னை பார்த்தா கண்ணால பார்த்துட்டு அந்த ஆனந்தத்தோட நேத்திரானந்தத்தோட போகலாம், அந்த அனுபவம் கிடைச்சிடும். ஆனா இவருக்கோ கண்ணு இல்லை. அப்படி கண்ணு இல்லாதவருக்கு நான் தரிசனம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது? அதனாலதான் என் குரலையான்னு காமிச்சேன். குரலை காமிச்சாலே அவர் பெரியவா அப்படிங்கிற குரலை கேட்டாலே போருமே. அந்த பெரியவாங்கிற உருவத்தை கண்ணால பார்த்தா என்ன, பெரியவாளோட குரலை காதால கேட்டா என்ன. இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா, பெரியவாளோட உருவத்தை கண்ணால பாக்குறத விட அவளோட பெருமையை அவளோட குரலை காதால கேட்கறது தான் இன்னும் விசேஷம். தெய்வத்தின் குரல், தெய்வத்தின் குரல், தெய்வத்தின் குரல். இன்னைக்கு உலகம் முழுக்கலும் தர்ம வழியில போறதுக்கு ஒரு பெரிய வேத சாஸ்திர புராண இதிகாச பொக்கிஷமானா இருக்கு. அது அத்தனையும் அந்த மகானோட அந்த வாக்குன்னா, குரல்னா, தெய்வத்தின் குரல்னா. அதனால அந்த குரல் இன்னும் விசேஷம். அதையும் தரிசனம் தான் பண்றோம். கேட்டாலும் அதுவும் தரிசனம் தான், அதுவும் அனுபவம் தான், ஆனந்தம் தான். அதனால அவனுக்கு கண்ணு தெரியாதவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால குரலை காமிச்சு அவனுக்கு சந்தோஷப்படுத்தினேன் அப்படின்னு. அப்போ மற்றவாள்லாம் ரொம்ப உருகினா. அதாவது தன்னோட விரதத்தையும் பங்கம் பண்ணிட்டு பக்தாளோட சௌரியத்துக்காக யார் யார் எப்படி வராளோ அவளுக்கு என்ன பண்ணினா சந்தோஷம் கிடைக்குமோ அப்படி ஆனந்தப்படுத்துறதுங்கிறது பெரியவாள்கிட்ட ஒரு தனி சிறப்பு. அவளை மாதிரி அந்த விரதங்கள்லயோ அவளோட அனுஷ்டானங்கள்லயோ கெட்டியா தீவிரமா விடாப்பிடியா இருந்தவாளும் கிடையாது. அவளை மாதிரி அன்புமயமா அத்தனை பேரா கலந்து சௌலபியம் பழகினவாளையும் பார்க்க முடியாது. இது ரெண்டையும் அங்க பார்க்கலாம். அப்படி காஷ்ட மௌனத்துல இருந்த பெரியவா. இது மற்றவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றவாளுக்கு சிரமம் அப்படின்னு சொன்னோம். இது இத்தனை நாள் அத்தனை நாள் அனௌன்ஸ் பண்ண மாட்டா. பெரியவாள்கிட்ட ஒன்றும் அனௌன்ஸ் பண்றதே கிடையாது. இந்த காரியம் இப்ப நடக்க போறது, இன்னைக்கு நடக்க போறது, அப்படி நடக்க போறது எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு என்னென்ன எந்தெந்த சமயத்துல எப்படி இப்படி நடக்கிறதோ அதை அப்படியே பார்த்துட்டே போகணும். இதுதான் ஞானியோட லட்சணம். பெரியவா ஒரு சன்னியாசியை பத்தி சொன்னா. பெரியவாள்கிட்ட பல சன்னியாசிகள்லாம் கூடவே இருப்பா. அதுல ஒரு மகானை பத்தி பெரியவா சொல்றா. அந்த சுவாமிகள் பேரை சொல்லி, எனக்கு ஆயுசுல ஒரு நாளைக்கான அவரை மாதிரி இருக்கணும்னு ஆசை அப்படின்னு. என்ன பெரியவாளே பார்த்து ஆசைப்படுறாப்புல அந்த சன்னியாசி எப்படி இருந்தார் அப்படின்னு. அவர் எப்படி இருப்பாரான்னா, ஒன்னும் சங்கல்பமே கிடையாதான். என்னென்ன எப்படி அன்னன்னைக்கு வாக்கிறதோ, அந்தந்த க்ஷணத்துக்கு என்ன நடக்கிறதோ, எது கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு ஜீவிதம் பண்றது, அப்படியே ஓட்டிண்டு போறது. எப்படி ஈஸ்வர சங்கல்பத்துல என்ன வாக்கிறதோ லபிக்கிறதோ அதுல சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு வச்சிருந்தாரு. அப்படி இருக்கணும்னு எனக்கும் ஆசை அப்படின்னா. பெரியவா மட்டும் சங்கல்பம் பண்ணாளா, அத்தை பண்ணாளா, ஆசை இருந்ததா? ஒண்ணும் இல்லை. அவ பட்ட சங்கல்பமோ பின்னால பார்க்க போறோம். எத்தனை காரியங்கள்லாம் பெரியவா பண்ணியிருக்கா, எத்தனை ஸ்கீம் எல்லாம் போட்டு, எத்தனை திட்டங்கள்லாம் போட்டு உலகத்துக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு. இது இத்தனை எதுக்காக பண்ணா? வேற ஒன்றும் அவருக்கு சொந்த லாபத்துக்காக பைசா லாபம் கிடையாது. அத்தனையும் உலகத்துக்காக, ஜனங்களோட க்ஷேமத்துக்காக, தர்மம் நிலைச்சு நிற்கிறதுக்காக பண்ணினதுதான். அதனால அவருக்குன்னே எதுவும் சங்கல்பம் கிடையாது. அப்படிதான் இருக்கா. இருந்தா கூட ஒரு மடம், அதுக்கு உண்டான அந்த பரிவாரங்கள், அதுக்கு உண்டான கடமைகள், இப்படி எல்லாம் இருக்கிறதே அவளுக்கு ஒரு பாரமா தான் இருந்திருக்கு. அப்படி ஞானியா இருந்ததுனால அவளுக்கு அந்த சுவாமிகள் மாதிரி எனக்கும் ஒரு நாளைக்கான இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கா. இந்த காஷ்ட மௌனத்துல இருக்கிற பெரியவாளை மற்றவா எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஈடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். அதனால சங்கல்பமும் இத்தனை நாள் அத்தனை நாள் சொல்ல மாட்டா இல்லையா. அது ஏதோ ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு, ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம் இப்படின்னு போகணும்னா 6 மாசம் நின்றுட்டே போச்சு. ஒரு வழியா என்னைக்கோ ஒரு நாளைக்கு பூர்த்தி பண்ண அந்த காஷ்ட மௌனத்தை பேச ஆரம்பிச்சா. அப்ப பெரியவாள்கிட்ட கைங்கரியம் என்றவர் ஒருத்தர் அவர் சொன்னார், அப்பா ஒரு வழியா பெரியவா பேச ஆரம்பிச்சா, நாங்களாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் அப்படின்னு. ஏன், என்ன சிரமம்? அவர் மௌனமா இருந்தா இவர் என்ன சிரமம் அப்படின்னு. இல்ல, பெரியவா சொல்லாத கொள்ளாத திடீர்னு இப்படி காஷ்ட மௌனத்தை போட்டுட்டா சிரமமா எடுத்து அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, ஓ அப்ப இனிமே உங்ககிட்ட சொல்லிட்டு போடணுங்கிறியா அப்படின்னா. இனிமே எல்லாத்தையும் சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு, நான் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் மௌன விரதம் இருக்க போறேன், இதெல்லாம் சொல்லணுங்கிறியோ நீ அப்படின்னு. இல்ல இல்ல அப்படின்னு இல்லை, எங்களுக்கு தான் சிரமமா இருக்கு, பெரியவாளுக்கு எப்படி சிசூஷை பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். உடனே பெரியவா கேட்கிறா,
நான் 6 மாசம் பேசாத இருந்ததுக்கே இவ்வளவு குறப்பட்டுக்கிறீளே, இத்தனை 21 வருஷம் யாத்திரை பண்ணினோம், ஊர் ஊரா பேசிந்தேன், கொள்ள பேச்சு பேசினேன், எங்க போனாலும் பேச்சு தான், இப்படி பேசிண்டே இருந்தேன் வாய் ஓயாத, அப்ப யாரானும் கேட்டேளோ அப்படின்னு. என்ன கேட்பா? அவர் வாயை திறந்து பேச பேச நவரத்னமா முத்தா குமியறது கொட்டுறது அத்தனையும் தெய்வத்தின் குரல். அதனால சந்தோஷமா இருக்கு, உலகத்துக்கு உபயோகமா இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம். அதனால பெரியவா கேட்கிறா, பேசினுக்கிறதையும் சுவாமியில ஏன் வாய் ஓயாத பேசிட்டு இருக்கேள் அப்படின்னு யாரானு கேட்டாளா? இப்ப நான் மௌனமா இருக்கிறதையும் மட்டும் ஏன் மௌனமா இருக்கேள்னு கேட்கிறேளே அப்படின்னு. அவர் கைங்கரியம் என்றவர் சொன்னார், பெரியவா பேசியிருந்தாக்க எங்களுக்கெல்லாம் லாபமா இருக்கு, அவ மௌனமா இருந்தாக்க எங்களுக்கெல்லாம் சிரமமா இருக்கு அப்படின்னா. ஆனா மௌனமா இருந்தாலும் நமக்கு லாபம். ஏன்னா சும்மா இரு சும்மா இருன்னு சொன்னா போருமான்னு, அந்த சும்மா எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இருந்து காமிச்சா. ஆச்சரியம் என்னன்னா, எத்தனாம் பெரிய ஒரு மடாதிபதி, எத்தனை விஐபிஸ்கெல்லாம் வரா, ராஜாதி ராஜாக்கள்லாம் வரா, எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள், எவ்வளவு அவளுக்கு குறைகள் சந்தேகங்கள், எத்தனை பேரை பார்க்க வேண்டியிருக்கு, இவாளுக்கே பூஜை அனுஷ்டானம் யாத்திரை முதலான எத்தனை கடமைகள்லாம் இருக்கு. இத்தனையும் வச்சுண்டு இத்தனைக்கு நடுப்புறமும் சும்மா இருக்கிறது அப்படின்னா நிஜமாவே ஒரு பிரம்மனிஷ்டரா பிரம்மஜானியா இருந்தாதான் முடியும். பெரியவா கலவைங்கிற இடத்துல இருந்தா, அப்போ கலவையில இருக்கிறதே பெருந்தலைவர் காமராஜ் தரிசனத்துக்கு வந்தார். ராஜகோபால் அப்படிங்கிற பக்தர் அவர் அழிச்சுன்னு வந்திருந்தார். பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்தியமான பக்தி காமராஜருக்கு. அப்படி இல்லாம வந்து தரிசனம்லாம் பண்ணிட்டார். பண்ணிட்டு ஒன்னும் பேச்சு கீச்சு இல்லை, பெரியவாளை வெறும் தரிசனம் மாத்திரமே போரும் அப்படின்னு தான் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். திரும்பி வரத்தே இந்த கார்ல வரத்தே ராஜகோபால்கிட்ட சொல்லிட்டு வர்றார், எத்தனையோ நாளா நினைச்சதுப்பா, இப்பதான் கிடைச்சது, என்னால மறக்கவே முடியல. பெரியவா கொடுத்த அந்த பிரசாத தட்டை கூட அவரை அடுத்த வாழ்கிட்ட கொடுக்கல, ஒண்ணும் இல்லை, தாம் அடியிலேயே வச்சுட்டு வந்தாரோ, அவ்வளவு பவித்திரம் அப்படின்னு. அப்படியே மறக்கவே முடியல. நினைக்க ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு व्यक्ति இருக்க முடியுமா, இப்படி ஒரு व्यक्ति இருக்க முடியுமா அப்படின்லாம் ரொம்ப பெரியவாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணே ஊருக்கெல்லாம் வந்தார். அதுக்கப்புறம் இவர் அரக்கோணத்துல ஏதோ மீட்டிங் அங்க போயிருக்கார். அப்போ பெரியவா கலவையில போய் காமராஜர் கலவையில போய் பெரியவாளை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு தெரிஞ்சோன்னு அந்த தொண்டர்கள்ல இன்னொருத்தர் என்ன பண்ண, இன்னொரு முக்கியஸ்தர், அவளுக்கு தெரிஞ்ச இன்னொரு குரு அவரோட சுவாமிகள், அவரை பார்க்க வரணும்னு காமராஜரை வற்புறுத்தினர். அதுக்கு காமராஜர் சொன்னாரோ, உனக்கு பெரியவரை பத்தி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம், ஒரு வெள்ளைக்காரர் எழுதினது பெரியவாளை பத்தி, அந்த புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து, இதை படிச்சு பாரு ஓய், அப்ப தெரியும் அவர் யாருன்னு, அப்புறம் இதுக்கப்புறம் ஈடா இன்னொன்னு உண்டான்னு அப்புறம் புரிஞ்சு பண்ணி, இதை படிச்சு பாரு ஓய் அப்படின்னு கொடுத்தாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லுவா அவர் வாழ்க்கையில அந்த தாக்கம் எப்படி இருந்திருக்கு, அந்த பெரியவாளோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் அப்புறம் இங்க தமிழ்நாட்டில் மந்திரியா எல்லாம் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். இதை விட்டுட்டும் டெல்லியில போய் காங்கிரஸ் தலைவரெல்லாம் போனார். அப்போ ஒரு தொண்டர் கேட்டாராம், எப்படி தலைவரை உங்களால முடியறது, ஒரு முதலமைச்சருங்கிற பதவியை விட்டுட்டு ஒரு கட்சி தலைவருங்கிற பதவிக்கு எப்படி வர முடியறது, ஏன்னா பார்த்தாக்க இது முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதவி மாதிரி இருக்கு, என்னமோ ஒரு கட்சி தலைவருங்கிறது சாதாரண மாதிரி இருக்கும் இல்லையோ, எப்படி இவர் ஒரு பெருசை விட்டுட்டு சின்னதுக்கு வர முடிஞ்சது அப்படின்னு கேட்டாக்க, உங்களால தான் முடியும் தலைவர் இப்படி எல்லாம் தியாகம் பண்ண அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணாராம். அதுக்கு காமராஜர் சொன்ன வார்த்தை, என்ன தெரியும் ஓய் உனக்கு தியாகத்தை பத்தி, ஒரு பதவியை விட்டுட்டு இன்னொன்னு போய் பிடிச்சிக்கிறது வேற தியாகமா, தியாகம்னாக்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கலவைக்கு போவை, அங்க போய் பெரியவர் இருக்கார் அவரை பார்வை, அதுக்கு பேர் தியாகம் அப்படின்னு. நானும் ஒரு பதவியை விட்டுட்டு இன்னொரு பதவியை படிச்சுட்டு இருக்கேன், அதுக்கே நீங்க தியாகம் ஆஹா ஓஹோங்கிறீள். ஆனா எப்பேற்பட்ட பதவியில இருந்தார், ராஜாதி ராஜாக்கள்லாம் வந்து காலில் விழற சங்கராச்சாரியார் ஜெகத்குரு அப்படிங்கிற பட்டத்தோட இருந்து பெரும் பதவி. அந்த பதவியை ஒரு நிமிஷத்துல அத்தனையும் துச்சமா தூக்கி போட்டுட்டு ஏகாந்தமா போய் உட்காந்து ஒரு குடிசையில உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா, அவரை யாரானு கம்பல் பண்ணினாரா, நீங்க இந்த பதவியை விட்டுணும் அடுத்த வாரச நியமனம் பண்ணுங்க அது இது இதான்னு சொன்னாரா, அவராவே ஒரு வாரச நியமனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்தண்ட போய் இருக்கார் அப்படின்னா, இந்த முன்னால அந்த பதவியில இருந்து அந்த சாயல் துளிக்கூட இல்லாத எப்படி ஏகாந்தமா இருக்கார் அப்படின்னா, இதுக்கு பேர் தியாகம். அவருக்கு ஒரு கம்பல்ஷனும் இல்லை, ஒன்னு பெருசை விட்டுட்டு இன்னொன்னு பிடிக்கல, ஒரு பதவியை விட்டுட்டு இன்னொன்னு எல்லாம் பிடிக்கல, திறந்தது விட்டதுன்னா ஒரே விட்டதுதான், அப்படி இருக்கார் அப்படின்னு. அதுதான் பெரியவாளோட அந்த பிரம்ம நிஷ்டையை காமிக்கிறது, ஞானிங்கிறத காமிக்கிறது. ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதின்னு இருந்தார்.
அவரும் பெரிய மகான் யோகீஸ்வரர். அவர் பெரியவாளை பற்றி சொல்லியிருக்கார். பெரியவாள்கிட்ட, காஞ்சி பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம். முன்னமே பார்த்துருக்கோம். பெரியவா இளையாத்தங்குடியில் இருக்கிறதே குன்னக்குடியில் அவரும் சாதுர்மாசியம் பண்ணிண்டா ஒரே வருஷம் 2 பேரும் இளையாத்தங்குடியிலையும் குன்னக்குடியிலையும் சாதுர்மாசத்துல இந்த பக்தாள்லாம் எங்கேயும் அங்கும் போயிட்டு வரதெல்லாம் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். 2 பேரும் விசாரிச்சுப்பா எல்லாம் சொன்னோம். அப்படி இருக்கிறவர் அவர்கிட்ட அவ சிஷ்யாலாம் கேட்டாளாம், காஞ்சி பெரியவர் இப்படி ஊரா யாத்திரை பண்ணி என்னெல்லாமோ ஸ்கீம் போட்டு தர்மத்துக்கு பிரச்சாரம் பண்ணி அது இதெல்லாம் பண்ற, நீங்க இப்படி ஏகாந்தமா உட்காந்து ஜபத்துல தபத்திலேயே இருக்கேளே, நீங்களும் இது மாதிரி பண்ணினா நன்னா இருக்குமே, உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்ம மடத்துக்கும் ஒரு பேர் புகழெல்லாம் கிடைக்குமே அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு சந்திரசேகர பாரதி சொன்ன வார்த்தை, இங்க பாரு, இப்படி ஒரு மடாதிபதியாவும் இருந்துட்டு அதுக்குண்டான காரியங்களையும் பண்ணிட்டு ஒரு தனக்குள்ள உள்ளுக்குள்ளேயே ஜபதபத்தோட அந்த ஆத்மானுபவத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரெட்ட குதிரையில சவாரி பண்ற சாமர்த்தியம் அவருக்கு தான் உண்டு. அதனால அவரால் தான் அது முடியும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு மகானை பத்தி இன்னொரு மகான் சொல்லித்தானே தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரியவரை பத்தி இன்னொரு பெரியவர் தானே சொல்லிக்கணும். ஒரு உயர்ந்தவரை பத்தி இன்னொரு உயர்ந்தவர் சொன்னா தானே உலகத்துக்கு புரியும். இப்படி காமராஜராகட்டும், சந்திரசேகர பாரதி ஆகட்டும், இன்னும் பல உத்தமர்களாகட்டும், பல மகான்களாகட்டும், பல பேர்லாம் பெரியவாளோட அந்த குணாதிசயங்களை போற்றி பாராட்டியிருக்கா. அப்படிதான் பெரியவாளும் இருந்துந்தா. எதுக்கு சொல்றேன், யாராயிருந்தாலும் எப்படி ஏகாந்தத்திலையும் இருக்க முடியும், அவளால இந்த நிர்வாகத்திலையும் இருக்க முடியும், ரெண்டையும் சமத்தா பண்ண முடியும், ரெண்டுத்திலையும் உயர்ந்ததா பண்ண முடியும். கீதையிலையும் சுவாமி சொல்றார் அப்படித்தான். ஒரு இது வேணும் அது வேணும்னு அஜ்ஞானப்பட்டு ஆசைப்பட்டவன் ஒரு கர்மால பிரவேசிப்பன் அப்படின்னாலே அதுல ஜாகிரதையா தானே முடியும். ஏன்னா தனக்கு ஒரு பலன் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பலனை உத்தேசிக்கிறதுனாலேயே இவன் அந்த பண்ற காரியத்தை ரொம்ப சின்சியரா அதுல இன்வால்வ் ஆகி பண்ணுவன். ஆனா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காத இருக்கிற ஞானி என்ன பண்ணுவன், அந்த பலனை எதிர்பார்க்கிறவன் அந்த காரியத்தை எப்படி பண்றானோ அதை விட அழகா சாமர்த்தியமா இந்த பலன்ல அபேட்சை இல்லாத ஞானி நன்னாவே பண்ணுவன் அப்படிங்கிற. அப்படி இந்த கீதா வாக்கியத்துக்கெல்லாம் நிதர்சனமா ஒரு உதாரணத்தை பார்க்கணும் அப்படின்னா சாட்சாத் பெரியவாளை பார்க்கலாம். அப்படி இருந்த பெரியவா அந்த கல்லூர்ல காஷ்டமௌனத்தெல்லாம் முடிச்சா. அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு ஒரு அடுத்த யாத்திரை பண்ணினா. இதுவும் ரொம்ப அபூர்வமான யாத்திரை. பெரியவாளோட பரமகுரு கலவ பெரியவா அப்படின்பா. காஞ்சி காமகோடி பீடத்துல 66வது பீடாதிபதிகள் அந்த மகான் தான் பெரியவாளை முதல்ல பார்த்த மாத்திரத்திலேயே தனக்கு அப்புறம் வாரிசு இந்த பீடத்துக்கு அப்படின்லாம் செலக்ட் பண்ணிடுது. அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட மகானா இருக்கணும். அந்த கலவ பெரியவாளுக்கு ஒரு பட்ட பேர் என்னன்னா 1000 கிராம சுவாமிகள்னு பேரு. அவர் தமிழ்நாட்டுல என்ன பண்ணினார், 1000 கிராமத்துக்கு மேலே யாத்திரை பண்ணினார். 1000 கிராமத்திலையும் யாத்திரை பண்ணிவிட்டு ஏதோ ஊருக்கு போனார் வந்தார்னு இல்லாத என்ன பண்ணார், அந்த காலத்துல காஞ்சி காமகோடி பீடத்துக்கு வருமானம்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது, போறல. அதுக்காக இவர் என்ன பண்ணார், 1000 கிராமத்திலையும் யாத்திரை பண்ணி, இது தஞ்சாவூர் ஜில்லாலாம் எல்லாம் ஒரே நஞ்ச புஞ்ச முப்போகம் விளையிற பூமிகள், இப்படி பல கிராமங்களுக்கும் யாத்திரை பண்ணி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். என்னன்னா காணிக்கு குருணி நெல் திட்டம் அப்படின்னு பேரு. அதாவது காணி நிலம் இருந்தா அவ குருணி நெல் அதுல விளையறதுல வருஷா வருஷம் குருணி நெல் மடத்துக்கு கொடுக்கணும். ஆச்சாரிய சமணமா இருக்கட்டும், சீமந்தமா இருக்கட்டும், இனிமே புண்ணியாஜனமா இருக்கட்டும், எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதுல ஆச்சாரிய சம்பாவனை கிராம சம்பாவனை அப்படின்லாம் பண்றவே. இதெல்லாம் எதுக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்லை, நம்ம கிராமம் பிறந்து வளர்ந்த கிராமம், நம்ம குலதெய்வம் அதெல்லாம் இருக்கிற கிராமம். அந்த கிராமத்துல அந்த கோவில்ல அந்த சுவாமிக்கு நித்தியம் பூஜை நடக்க வேண்டாமா, நைவேத்தியம் நடக்க வேண்டாமா, ஒரு விளக்கு எரிய வேண்டாமா, அதுக்கு எங்க போவா, காசுக்கு. அதனால அந்த ஊர்க்காரெல்லாம் அந்தந்த ஃபங்க்ஷன் போது அந்த கிராம சம்பாவனை அப்படின்னு கொடுத்தா அந்த கிராமத்துக்கு உபயோகமா இருக்கும், அந்த கோவிலுக்கு உபயோகமா இருக்கும். ஆச்சாரிய சம்பாவனைனா இத்தனாம் பெரிய ஆச்சாரிய பீடம் இருக்கு. பகவத்பாதாள் யாருக்காக இந்த பீடத்தெல்லாம் ஸ்தாபிதம் பண்ணா, நமக்காகத்தான், பக்தாளுக்காகத்தான். இந்த பக்தாள்லாம் தர்ம வழியில இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணினர். அதை பார்த்துக்க அப்படின்னா நம்மள நல்ல வழியில இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறான்னா அவளுக்கு உண்டானதை பார்த்துக்க வேண்டியது பக்தாளோட கடமை தானே. அப்போ மடத்துக்கு எங்கேருந்து கிடைக்கும், பக்தாள்லாம் கொடுக்கறது தான். எப்படி கொடுக்கணும்னு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஆச்சாரிய சம்பாவனைன்னு பண்றது அப்படின்னு வச்சுக்கிறது. அதுக்காக தான் இந்த ஆச்சாரிய சம்பாவனைலாம் வச்சிருக்க. அவசியம் நாம செலுத்தணும். அதுவும் அந்த சுப சந்தர்ப்பங்கள்ல ஒரு முகூர்த்தமானோன்னா கல்யாண சந்தர்ப்பங்கள்லாம்
ஸ்வஸ்தி ஸ்ரீமதிகள பூமண்டலாலங்கர அப்படின்னு அந்த விருதாவளி எல்லாம் சொல்லி ஆச்சாரிய சம்பாவனைன்னு சொல்லி கொடுக்கறதையே, நம்ம கொடுக்கிற பணம் சாதாரணமா இருக்கலாம், 5 ரூபாயா இருக்கலாம், 10 ரூபாயா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல பெரியவாளை ஸ்மரிக்கிறமே அதுவே பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆச்சாரிய சம்பாவனை இதெல்லாம் வரணும். இதெல்லாமும் பண்ணி போராது. அதுக்காக தான் இந்த கலவை பெரியவா என்ன பண்ணா, காணிக்கு குருணி நெல் அப்படின்னு திட்டம் ஒண்ணு வச்சா. அதனாலேயே அதுக்கு 1000 கிராமத்தெல்லாம் பண்ணினதுனால அவளுக்கு 1000 கிராம சுவாமிகள்னு பேரு. பொதுவா சொல்ற வழக்கம், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ. அதே மாதிரி பெரியவாளோட பரமகுரு 1000 கிராம சுவாமிகள்னு பெயர் வாங்கினா பெரியவாளுக்கு என்ன சொல்லலாம்னார், 10,000 கிராம சுவாமிகள்னு சொல்லலாம். அவர் 1000 கிராம சுவாமிகள்னா இவர் 10,000 கிராம சுவாமிகள். அப்படி அந்த குரு தன்னோட பரமகுரு பண்ணின அந்த வழியில தானும் இப்ப யாத்திரை பண்ணி ஜனங்களுக்கெல்லாமும் நல்லது பண்ணணும். அதுக்கும் மேல அவ நல்ல வழியில இருக்கிறதுக்கு பல திட்டங்கள்லாம் போட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற சங்கல்பத்தோட பெரியவா தமிழ்நாடு ஆந்திரா 2 மாநிலத்திலையும் ரொம்ப விஸ்தாரமா பண்ணினா. கிட்டத்தட்ட 29 வருஷம், 1940 1969 வருஷம் ரொம்ப விஸ்தாரமா யாத்திரை பண்ணினா. அந்த யாத்திரையில என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டார், எந்த ஊர்ல என்னென்ன முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரசமா இருக்கும். அந்த ரசமான நிகழ்ச்சிகள்ல எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் வரிசையா நாம பின்னால் வர நிகழ்ச்சிகள்ல பார்த்துட்டே வரலாம். அதுல அந்த 1940 வருஷம் ஆரம்பிச்சது, அது 1969 வருஷத்துல பூர்த்தியாச்சு. அதை நாம பார்க்கலாம்.